மதத்துல எப்பெல்லாம் ஜாதி எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு இதெல்லாம் நடக்குதோ அப்பெல்லாம் மக்கள் கிட்ட இருந்து அதிகமா கேட்குற ஒரு கேள்வி, இதுல என்ன தப்பு இருக்குங்க? என்னுடைய நம்பிக்கையை நான் பின்பற்றுறேன், இதனால யாருக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற சராசரியான எண்ணம் தான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கு அடிப்படையான காரணமா இருக்கு. ஆக்சுவலா உண்மை என்னன்னா, இந்து மதத்தை அவ்வளோ ஈஸியா புரிஞ்சுக்க முடியாதபடி தான் கட்டமைச்சிருக்காங்க. ஒருவேளை புரிஞ்சுக்க முடிஞ்சா சாதாரணமா நான் ஒரு இந்து அப்படின்னு சொல்றதுல இந்துவா இருக்கிறதோட ஆபத்தை நம்மளால உணர முடியும். ஏன்னா நான் ஒரு இந்துன்னு சொல்லும் போதே வர்ணாசிரமத்தையும் அதுல இருக்கிற ஜாதி அமைப்புகளையும் நம்ம கண்மூடித்தனமா ஏத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்மளால உணர முடியறது இல்லை. ஏன்னா இந்து மதம் எதையும் டைரக்டாவே பேசாது. அதோட அஸ்திவாரமே வேதங்கள், உபநிடதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள் இதோட ஒட்டுமொத்த கலவையில உருவானதுதான். அதுக்குள்ள இருக்க சூட்சமங்கள் என்ன, என்னென்னலாம் சொல்லி மனிதர்களை ஒரு கட்டமைப்புக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள் இதுல இருக்கிற உபதேசங்களை கேட்கும் போதும் வேதங்கள்ல ஓதுறாங்க இல்லையா, அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது, எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது அப்படின்னு பூரிப்படைகிறவங்களுக்கு அந்த சமஸ்கிருத வார்த்தைகள்ல இருக்கிற அர்த்தம் என்னன்னு புரியறது இல்லை. இந்து மதத்துல நமக்கே தெரியாம ஒளித்து வைக்கப்பட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன? அறியப்படாத இந்து மதம் முதல் பாகம், சேத்தி ஞானகுரு. கண்டிப்பா இந்த புக்கை எல்லாருமே வாங்கி படிக்கணும். நாம இந்துன்னு சொல்லிக்கிறதுல இருக்கிற ஆபத்து என்ன, அதுக்குள்ள இருக்கிற சூட்சமங்கள் என்னங்கிறத இதுல தெளிவா விளக்கியிருக்காங்க.